நான் முதல்லயே சொல்லியிருந்த மாதிரி சந்திரன் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வரக்கூடிய நேரமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது. அதுலேயும் இந்த பௌர்ணமியில் சந்திரனுக்கு உகந்த தானியம்னு பார்த்தோம்னா நெல். அந்த நெல்லினால் வரக்கூடிய அரிசி, அந்த அரிசினால் வரக்கூடிய சாதத்தை எடுத்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு மங்களகரமான விஷயங்கள் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். அதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது. நம்ம யார் வேணாலும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். நம்மளுடைய குழந்தைகளாகட்டும், இல்லை வீட்டில் பெரியவங்களாகட்டும், ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், யார் வேணாலும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். எந்த ஜீவராசிகள் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அந்த உணவு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்வு. அப்போது அன்னாபிஷேகத்தும் மற்ற அபிஷேகங்களுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குது. மற்ற அபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷ காலங்களில் பண்ணுவாங்க, இல்லை நித்திய அபிஷேகமாக பண்ணுவாங்க. அதுலேயும் ஒவ்வொரு விதமான இந்த 16 வித அபிஷேகங்கள், 21, 27 இந்த மாதிரி வகையில் அபிஷேகம். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருந்தாலும் அதுலேயும் சிவனுக்கு பல அபிஷேகங்கள், ருத்ராபிஷேகம் வரைக்கும் நிறைய அபிஷேகங்கள் இருந்தாலும் இந்த அன்னாபிஷேகம் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, ஐப்பசி அன்னாபிஷேகம். இப்போ இந்த பௌர்ணமிகள்லேயே வச்சு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு ஒரு நெருக்கமான மாதம். அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவேளை ரொம்ப குறைவாகவும், அந்த சந்திரன் பூமியை ரொம்ப நெருங்கி வரக்கூடிய மாசமா இந்த ஐப்பசி மாதம் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் நடத்துகிறாங்க. இந்த அன்னாபிஷேகம் யாருக்காக நடத்துகிறாங்க, இல்லை எல்லா சுவாமிக்கும் நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தான். எங்கெங்கெல்லாம் சிவனுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகத்தை நடத்துவாங்க. இது எங்கே பிரதானமாக நடக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இந்த வைபவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஏன் இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அபிஷேகங்கள் இருக்குது. அபிஷேகம்னு சொன்னாலே நம்ம பால் அபிஷேகம், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள்னாலையும் திரவியங்கள்னாலையும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அன்னத்தினால செய்யக்கூடிய தாத்பரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொல்லியிருந்த மாதிரி சந்திரன் பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வரக்கூடிய நேரமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது. அதுலேயும் இந்த பௌர்ணமியில் சந்திரனுக்கு உகந்த தானியம்னு பார்த்தோம்னா நெல். அந்த நெல்லினால் வரக்கூடிய அரிசி, அந்த அரிசினால் வரக்கூடிய சாதத்தை எடுத்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதே மாதிரி இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே உணவு பஞ்சம் வராது, தானிய விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யார் யார் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம், அதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது. நம்ம யார் வேணாலும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். நம்மளுடைய குழந்தைகளாகட்டும், இல்லை வீட்டில் பெரியவங்களாகட்டும், ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், யார் வேணாலும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். எந்த ஜீவராசிகள் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அந்த உணவு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும். இதுலேயும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில வருது. எந்த ஒரு விசேஷமே வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா ரொம்ப அற்புதமான நிகழ்வாக தான் அது இருக்கும். அப்படி வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னாபிஷேகம் சுக்கிரனுக்கும் ரொம்ப விசேஷமான தினமாக அன்னைக்கு இருக்கிறதுனால சுக்கிர திசை நடக்கிறவங்க அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்தால் அவங்க பார்க்கலாம். அதாவது இந்த சுக்கிரன் அதிபதினு சொல்லும் போதே துலா ராசி,
ரிஷபராசி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவங்க, ரிஷப லக்னத்திலேயோ இல்லை துலா லக்னத்திலேயோ பிறந்தவங்க பார்க்குறதும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சந்திரனுக்கு உகந்த அபிஷேகமாக இந்த அன்னாபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சந்திர திசை நடக்கிறவங்க, இல்லை ஏதாவது ஒரு திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்க, இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம். அவங்களுக்கும் இதனால நல்ல பலன் கிடைக்கும். அப்போ வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே அன்னாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதானமாக சொல்லப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகம் மட்டும்தான். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கோவில்களில் சுவாமிக்கு மட்டும் இல்லாமல், அதாவது சிவனுக்கு மட்டும் இல்லாமல் சிவஸ்வரூபமாக நினச்சி முருகருக்கு, அம்பாளுக்கு இந்த மாதிரி கூட இப்போ அன்னாபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அன்னாபிஷேகத்தும் மற்ற அபிஷேகங்களுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. மற்ற அபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷ காலங்களில் பண்ணுவாங்க, இல்லை நித்தியாபிஷேகமா பண்ணுவாங்க. அதுலேயும் ஒவ்வொரு விதமான இந்த 16 வித அபிஷேகங்கள், 21, 27 இந்த மாதிரி வகையில் அபிஷேகத்தை பண்ணுவாங்க. இந்த அன்னாபிஷேகத்துக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல அது மாறுபடும். ஏன்னா சிவனுக்கு பிடிச்ச வில்வ இலையினால ஒரு பொடியா செஞ்ச அந்த வில்வ அபிஷேகத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சமான விபூதி அபிஷேகத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்பல் பொடியினால அபிஷேகம் பண்ணுவாங்க. அம்பாளுக்கு எல்லா விதமான சௌபாகிய திரவியங்களா இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருமஞ்சனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தாமரை பொடியினால அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சாமிரத்தில் அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருந்தாலும் அதுலேயும் சிவனுக்கு பல அபிஷேகங்கள், ருத்ராபிஷேகம் வரைக்கும் நிறைய அபிஷேகங்கள் இருந்தாலும் இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பு. அதனால வரக்கூடிய நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த அன்னாபிஷேகம் பார்க்கறதுனால என்றைக்குமே நமக்கு உண்டான உணவு பஞ்சம் வராது. அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் அந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்கு ஒரு அன்னதானத்துக்கு போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை அன்னதானத்துக்கு நம்மளால முடிஞ்ச தொகையை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அது எந்த கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ தாராளமாக போய் இதை பண்ணலாம். முடிஞ்சவங்க தாராளமாக தஞ்சாவூர் போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு அங்கே அன்னதானத்தை நடத்திட்டு வரலாம். இல்லை அந்த அன்னாபிஷேகம் நடக்கும்போது காய்கறிகளாகவோ இல்லை அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அரிசியாகவோ நம்ம கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ம வினைகள் எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நமஸ்காரம்.